அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சாப்டர் ட்ரிகனாமெட்ரி பற்றி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த சாப்டர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் மைண்டில் தரவாக வச்சுக்கணும். ஆனால் ஒவ்வொரு சம் நம்ம ப்ரூவ் பண்ணும்போதும் சைன் ஸ்கொயருக்கு 1 - காஸ் ஸ்கொயர் போடுவோம், சைன் ஸ்கொயருக்கு 1 / கொசிகன் ஸ்கொயர்னு போடுவோம். அது மாதிரி நிறையா ஃபார்முலா மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்முலா இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ப்ரூவ் பண்ணுறதை கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஒரு சில ஃபார்முலா யூஸ் பண்ணும்போதும் அதை அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்முக்கு நேரஸ்ட் எழுத்துட்டு போதாங்கிறத செக் பண்ணிக்கணும். மாற்றி வேறு ஃபார்முலா போட்டால் சம் தப்பு கிடையாது, ஆனால் என்ன நமக்கு வேறு பக்கம் இழுத்துட்டு வரும், நம்ம ரொம்ப சுற்றிட்டு வர மாதிரி ஆகிப்போம் அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு இதுக்கு என்னென்ன வகையான ஃபார்முலாஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சால் தான் மைண்டுக்கு நம்ம அந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்கிறது தெளிவாக போட முடியும். சரிங்களா? அதனால் இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸ் மைண்டில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா? அதை வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணி எல்லா ஃபார்ம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ரூவ் தட் tan square theta minus sin square theta is equal to tan square theta into sin square theta, LHS. tan square theta minus sin square theta. ப்ரூஃபில் 2 இன்ட்டில் வர மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த tan square theta அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் இந்த sin square thetaவை cos square thetaவால் டிவைட் பண்ணி அதே cos square theta இன்ட்டு பண்ணிக்கிறேன். ஒரு நம்பரை ஒரே நம்பரால் டிவைட் பண்ணி அதே நம்பரை இன்ட்டு பண்ணால் வேல்யூ மாறாது. அப்புறம் எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் sin square by cos square tan square மாற்றிக்கலாமா? இப்போ ரெண்டுலேயும் tan square வெளியே எடுத்துட்டேன்னா 1 - cos square ஆயிரும், sin square வந்துடும். சரிங்களா? அப்போ tan square theta minus sin square by cos square என்ன நமக்கு tan square theta into cos square theta. அப்போ ரெண்டுலேயும் காமனாக tan square theta வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 - cos square theta. அப்போ என்ன கிடைச்சு நமக்கு tan square theta into sin square theta. அப்போ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும்னா உங்களுக்கு ஆடியோ ஃபார்முலா மைண்டில் இருக்கணும். 1 - cos square தான் sin squareனு போடலாம். அது மைண்டில் இருந்துச்சுன்னா தான் நம்ம இதில் இந்த மாதிரி cos square டிவைட் பண்ணி cos square இன்ட்டு பண்ணும்போது tan square கன்வெர்ட் ஆயிரும். காமன் எடுத்து இந்த ஃபார்முலா ஒரு டேரெக்டாக கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் ஃபார்முலாஸ் தெரியாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம cos square டிவைட் பண்ணி பண்ணணும், அப்புறம் காமன் எடுத்தால் இங்கே வரும், அதுக்கப்புறம் இங்கே 1 - cos square sin square மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது அது ஏன் பண்ணுறாங்க உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன இருக்குது, sin a டிவைடட் பை 1 + cos a, LHS. இது என்னன்னு ப்ரூவ் பண்ணணும், 1 - cos a by sin a ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி டிவைடில் 1 + cos a 1 - sin இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், நம்ம கீழே சைன் மாற்றி மேலேயும் கீழே இன்ட்டு பண்ணுங்க. நம்ம ரேஷனலைசேஷனில் பண்ணுவோம் அதே மாதிரி தான். 1 + cos என்ன பண்ணுறான்னு 1 - cos a வேலை, மேலேயும் கீழே என்ன பண்ணுறாங்க மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே இன்ட்டு பண்ண நமக்கு என்ன வரும், sin a இன்ட்டு 1 - cos a டிவைடட் பை கீழே இருக்கு 1 + cos a இன்ட்டு 1 - cos a, a + b இன்ட்டு a - மாதிரி இருக்கா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் a. 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போ 1 - cos ஸ்கொயருக்கு என்ன போட்டுக்கலாம், sin ஸ்கொயரே போடலாம். போன கொஸ்டினில் கூட பார்த்தோம். அப்போ sin a இன்ட்டு 1 - cos a பை a + 1 - cos ஸ்கொயர் என்ன போட்டுக்கலாம், sin ஸ்கொயர் a. அப்போ இந்த sin a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ப்ரூஃப் வந்துருச்சுங்களா, 1 - cos a by sin a is equal to RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, ப்ரூவ் தட் 1 + cot square theta by 1 + cosecant theta equal to cosecant theta, LHS. 1 + cot square theta by 1 + cosecant theta. 1 + cot square theta என்ன எழுதலாமா, cosecant square theta மைனஸ் எழுதலாமா? ஏன்னா 1 + cot square theta equal to cosecant square படிச்சிருக்கிறோம். cot square thetaக்கு cosecant square theta minus 1 by 1 + cosecant theta. 1 + இன்னதெல்லாம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்குங்களா, ஏன்னா 1 1 ஸ்கொயர் மீனிங் கிடையாது, 1 தான். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன பண்ணலாம், a + b இன்ட்டு a - b. அப்போ cosecant theta plus 1 into cosecant theta minus 1 divided by 1 + cosecant theta.
கொசிகன் டீட்டா ப்ளஸ் 1 1 ப்ளஸ்க்கு ஒன்று தான், ஏன்னா ப்ளஸ் இருக்குது. ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் 2 ஒன்று தான். ஆனால் மைனஸாக இருந்தால் வேறு வேறு. மைனஸாக இருந்தால் டிவைட் பண்ணால் -1 வரும். ரெண்டு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவல் தான், கேன்சல் பண்ணால் 1 ஆகி போயிடும். அப்போ 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, கொசிகன் டீட்டா -1 +1 -1 கேன்சல். தேர்ஃபோர் we get cosecant theta is equal to RHS. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் secant theta minus cot theta equal tan theta into sin theta. LHS. secant theta minus cos theta. secant theta 1 by cos எழுதலாமா? 1 by cos theta minus cos theta. சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இங்கே ஒன்றுக்கு தான் அர்த்தம், நமக்கு கிராஸ் மல்டி பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா இன்ட்டு 1 காஸ் டீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரை சைன் ஸ்கொயர் போட்டலாமா? அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. ப்ரூஃபில் என்ன இருக்குது, டேன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. அப்போ இந்த சைன் ஸ்கொயர் ரெண்டாக பிரிச்சு எழுதுறேன். என்னன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா பை cos theta. sin theta by cos tan theta போட்டலாங்களா? அப்ப tan theta into sin theta is equal to RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். prove that square root of LHS எழுதுங்க. square root of 1 plus cos theta by 1 minus cos theta. இதை ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி கீழே 1 + 1 - சைன்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கிறோம், ரேஷனலைஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைன் போட்டு மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 1 + cos theta by 1 + cos theta. அப்போ என்ன வரும், 1 + cos theta 1 + cos theta 1 + cos theta the whole square divided by 1 minus cos theta to 1 plus cos theta. A plus b into a minus b. A square minus b square. 1 square 1 தானே அப்படியே போட்டு நம்ம இது என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலே 1 plus cos theta whole square இருக்குது, கீழே 1 minus cos square என்ன போட்டுக்கலாம், sin square theta. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து மேலேயும் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம், கீழேயும் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அப்போ என்ன வரும், 1 plus cos theta by sin theta. ப்ரூஃப் என்ன இருக்குது பாருங்க, கொசிக்கனும் காட்டும். இந்த சைனை தனித்தனியாக பிரிச்சு வச்சுக்கோங்க. 1 by sin கொசிக்கன் ஆயிரும், காஸ் பை சைன் காட் ஆயிரும். என்ன பிரிக்கிறோம், 1 by sin theta plus cos theta by sin theta. அப்போ என்ன கிடச்சிருது, 1 by sin thetaங்கிறது கொசிக்கன் theta plus cot theta is equal to RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், secant theta by LHS. secant theta by sin theta minus sin theta by cos theta. secant என்ன பண்ணலாம், 1 by cos எழுதலாமா? அப்போ 1 by cos theta by sin theta minus sin theta by cos theta. இங்கே 1 by cos by sin, இந்த சைனுக்கு ஒன்றுக்கு தான் அர்த்தம் நமக்கு. இது மேலே பார்த்தோன்னா 1 by சைனாக மாறும். அப்போ ரெண்டு இன்ட்டுவாக போகுமா, டவுட்னா பாருங்க, இங்கே 1க்கு கீழே டிவைடில் ஃப்ராக்ஷன் தான், இன்ட்டு போட்டு தலைகளாக மாற்றிக்கணும். 1 by sin தான் வரும். அப்போ 1 by sin into cos, 1 by sin theta into cos theta minus sin theta by cos theta. சரிங்களா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். எல்சிஎம் என்னது, sin theta cos theta எல்சிஎம். இங்கே sin theta இல்லை, அப்போ இதை சைனால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல்சிஎம் என்னது, sin theta cos theta எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இங்கே ரெண்டுமே இருக்குது, அப்போ மேலே 1 போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே sin theta இல்லை, இப்போ மேலே கிளி சைனால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன இங்கே sin ஸ்கொயர் thetaன்னு வந்துடும். 1 மைனஸ் sin ஸ்கொயருக்கு என்ன போட்டுக்கலாம், cos ஸ்கொயர் போட்டுக்கலாமா? என்ன வரும், cos ஸ்கொயர் theta by sin theta cos theta. cos ஸ்கொயர் காசும் காசு கேன்சல், cos by sin, cos by sinங்கிறது cot theta is equal to RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, இது ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 1 மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, sin ஸ்கொயர் a into cos ஸ்கொயர் b plus
cos square a into sin square b plus cos square a into cos square b plus sin square a into sin square b. என்ன பண்ணிக்கிறேன், sin square a cos square b இருக்குங்களா, இந்த sin square a sin square பக்கம் எழுதிக்கிறேன். ரெண்டுலையும் காமனாக sin square வெளியே எடுப்பேன் நான். அப்போ sin square வெளியே எடுத்துட்டுனா cos square b plus sin square ஒன்று ஆகி போயிடும். அதனால் இது ரெண்டு பக்கம் எழுதிக்கிறேன் நான். sin square a cos square b plus sin square a into sin square b. இது பக்கத்தில் இது எழுதிட்டு மீது ரெண்டு அப்படியே பக்கத்தில் எழுதிக்கலாம். cos square a into sin square b plus cos square a into cos square b. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இரண்டுலையும் காமனாக sin square a வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன வரும், cos square b plus sin square b இருக்கும். இரண்டுலையும் காமனாக cos square a வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன இருக்கும், sin square b plus cos square b. அப்போ இது ஒன்று ஆயிருமா, sin square b plus cos square b ஒன்று ஆயிரும். இது sin square b cos square b ரெண்டு என்ன ஆயிரும், ஒன்று ஆகி போயிடும். அப்போ sin square a into 1 plus cos square a into 1. அப்போ என்ன ஆயிரும், sin square a plus cos square a is equal to 1 RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், cos a plus n வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வச்சுட்டு cos a minus n ப்ரூவ் பண்ணணும். cos theta plus sin theta is equal to root 2 cos theta. ஸ்கொயர் ஆன் போத் சைடு ரெண்டு என்ன பண்ண நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும், cos theta plus sin theta the whole square is equal to root 2 cos theta the whole square. a plus b whole square is equal to a square plus b square plus 2ab cos theta sin theta. இதை ஸ்கொயர் பண்ணால் root 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகி போயிடும், 2 cos square theta. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த cos square plus sin square அங்கே கொண்டு போயிடலாமா, நமக்கு 2 cos sin theta ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன நமக்கு 2 cos theta into sin theta is equal to 2 cos square theta minus cos square theta minus sin square theta. இப்போ என்ன ஆயிரும், 2 cos square ஒரு cos square போர்ஷன் என்ன கிடைக்கும் நமக்கு, 2 cos theta sin theta is equal to 2 cos square minus cos squareங்கிறது cos square theta minus sin square theta. சரிங்களா? இப்போ 2 cos theta into sin theta is equal to a square minus b square cos theta plus sin theta into cos theta minus sin theta. a square minus b square a plus b into a minus b. ஆல்ரெடி cos theta plus வேல்யூ தெரியும் நமக்கு. இதுக்கு பேர் என்ன போட்டுக்கலாம், root 2 cos theta போட்டுக்கலாம். அப்போ 2 into cos theta into sin theta is equal to cos theta plus sin என்ன போட்டுக்கலாம், root 2 cos theta into cos theta minus sin theta. இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க, இதை அப்படியே வச்சுக்கலாம். இது இங்கே விட கொண்டு போயிடலாமா, 2 into cos theta sin theta divided by root 2 cos theta is equal to cos theta minus sin theta. சரிங்களா? இப்போ இந்த 2வை ரூட்டுக்கு கேன்சல் பண்ண மேலே root 2 ஆகிப்போம். ஏன்னா ஒரு ரூட் வெறும் 2வை root into root 2ன்னு எழுதலாம். root 2 என்ன நமக்கு root 2 into root 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு root 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும், ஒரு root 2 இருக்கும். அப்போ இந்த cos theta கேன்சல், root 2 sin theta is equal to cos theta minus sin theta. Hence proved. கிளியருங்களா? இதை போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே cos square theta plus sin square இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் அவசரப்பட்டு ஒன்றுன்னு போட்டுருவீங்க. இங்கே ஒன்றுன்னு போட்டிங்கன்னா இது அங்கே கொண்டு போகிறதுனால யூஸ் இல்லாமல் போயிடும். சரிங்களா? இந்த ஸ்டெப்பில் மறக்காமல் இங்கே ஒன்றுன்னு போட வேண்டாம், இதை டேரெக்டாக அங்கே கொண்டு போயிட்டு, ஏன்னா அப்போத்தான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு cos square theta minus sin square theta வரும். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒன்றா மாற்றி மறுபடியும் அங்கே -1 போட்டு மறுபடியும் அங்கே மறுபடியும் sin square காஸ்ட்டை மாற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப் நினப்பி வச்சுக்கோங்க. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, LHS cosecant theta minus sin theta into
secant theta minus cot theta into tan theta plus cot theta equal to 1 ப்ரூவ் பண்ணணும். cosecant theta என்ன பண்ணலாம், 1 by sin எழுதலாமா, 1 by sin theta minus sin theta into 1 by cos theta, secant 1 by cos எழுதலாம் minus cos theta, tan sin by cos எழுதிக்கலாமா, sin theta by cos theta plus cot theta cos theta by sin theta எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும், எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 1 தான் அர்த்தம், கிராஸ் பண்ணிக்கலாமா, 1 மைனஸ் sin square theta by sin theta into 1 minus cos square theta by cos theta into எல்சிஎம் எடுத்தோம்னா கிராஸ் பண்ணிக்கோ நாம, sin square theta plus cos square theta by sin theta cos theta. 1 minus sin squareங்கிறது cos square theta ஆயிருங்களா by sin theta into 1 minus cos squareங்கிறது sin square theta by cos theta into sin square plus cos square theta 1 ஆயிரும் by sin theta into cos theta. sin theta மொத்த sin square 2 சென்ட் கேன்சல், cos square 2 காஸ்ட் கேன்சல் is equal to 1 RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. LHS sin A by 1 plus cos A plus sin A by 1 minus cos A. என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பக்கம் நம்ம ரேஷனலைஸ் பண்ணுற மாதிரி sin A into 1 minus cos A by 1 plus cos A into 1 minus cos A. கீழே 1 plus cos இருக்கா, மேலே கீழே 1 minus cos மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இங்கே அதே மாதிரி sin A into 1 plus cos A by 1 minus cos A into 1 plus cos A. கிளியருங்களா? ரெண்டு பக்கம் தனித்தனி ரேஷனலைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, சைனால் இன்ட்டு பண்ணிக்கலாமா, sin A minus sin A cos A by A plus B into A minus B, A square minus B square 1 minus cos square A plus உள்ள மல்டிப்ளை பண்ணா sin A plus sin A cos A by 1 minus cos square A, A plus B into A minus B. இந்த 1 minus cos square Aங்கிறது sin square A போட்டுக்கலாமா? சரி, அடுத்த ஸ்டெப் எல்சிஎம் எடுத்துக்கலாம். sin A minus sin A cos A by sin square A plus sin A plus sin A cos A divided by sin square A. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், எல்சிஎம் கீழே சேமாக தான் இருக்குது, காமனாக sin square A எழுதிக்கலாம், மேலே டைரெக்டாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும், sin A minus sin A cos A plus sin A plus sin A cos A plus sin A cos A minus sin A cos A கேன்சல் ஆயிடுச்சு, sin A plus sin A 2 sin A, அப்போ 2 sin A by sin square A, sin A க்கு ஸ்கொயர் கேன்சல், அப்போ 2 by sin A வா, 1 by sin A கொசிக்கன்னு போட்டலாமா, இப்போ என்ன கிடைச்சிரும் 2 cosecant A, அதான் RHS is equal to RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, cosecant theta plus cot theta வழி Pன்னு கொடுத்துட்டாங்க. cosecant theta plus cot theta is equal to P, ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், என்னது, cosecant ஸ்கொயர் theta மைனஸ் cot ஸ்கொயர் theta is equal to 1. இது என்ன பண்ணலாம், A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருங்களா, அப்போ A plus B into cosecant theta minus cot theta is equal to 1. மேலே இருக்கிறது ஐடென்டிட்டி எழுதியிருக்கிறேன், cosecant square theta minus cot square equal to 1 into A square minus B square equal to A plus B into A minus B. இப்போ இந்த மேலே cosecant theta plus cos Pங்களா, அப்போ அதில் Pன்னு போட்டுக்கலாமா, P into cosecant theta minus cot theta is equal to 1. அப்போ cosecant theta minus cot theta is equal to
1 by p equation 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க 1 + 2 ரெண்டு ஆட் பண்ணனா மைனஸ் காஸ்டா ப்ளஸ் காஸ்டா கேன்சலாக போயிருமா இங்கே ஒரு கொசிக்கண்ட் இருக்கு இங்கே ஒரு கொசிக்கண்ட் இருக்கு ஆட் பண்ண நமக்கு 2 கொசிக்கண்ட் தீட்டா இது ஆட் பண்ணால் 2 கொசிக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு p + 1 by p இது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான் 1 - 2 பண்ணுறேன் 1 × 2 என்ன பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணலாம் அப்போ என்ன வரும் நமக்கு இதையும் சப்ராக்ட் பண்ணனா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறுமா மைனஸ் கொசிக்கன் ப்ளஸ் காட்டு இப்போ மைனஸ் கொசிக்கனும் ப்ளஸ் கொசிக்கனும் கேன்சலாக போயிடும் காட் ப்ளஸ் காட்னு வரும் 2 காட்டிட்டு வருமா 1 - 2 பண்ணியிருக்கிறேன் இங்கே 1 மைனஸ் இந்த வேல்யூங்கிறப்ப மைனஸ் இங்கே ஆயிரு தானே ஆயிரும் ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ ப்ளஸ் கொசிக்கன் மைனஸ் கொசிக்கன் கேன்சலாக போயிடும் காட் ப்ளஸ் காட்டு 2 cot theta is equal to p minus 1 by p. கிளியருங்களா இது வேணா ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4னு வச்சுக்கலாம். நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல காஸ் தீட்டா எனக்கு வேணும் அப்போ இது எப்படி காசு கொண்டு வருது 4/3 பண்ணலாம் 4/3 என்ன ஆயிரும் 2 cot theta by 2 cosecant theta ஸ்டெப் எழுதிடலாம் 2 cot theta by 2 cosecant theta is equal to இங்கே p minus 1 by b by p plus 1 by p 2 கேன்சலுங்களா cot theta 1 by cos by sin எழுதலாம் cosecant 1 by sin எழுதலாம் cot theta cos theta by sin theta divided by cosecant theta 1 by sin theta is equal to என்ன பண்றேன் சப்ராக்ட் பண்றோம் எல்சிஎம் எடுத்து என்ன நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோமா p into p p square minus 1 by p p square minus 1 by p divided by இங்க என்ன வரும் p into p p square plus 1 by p p square plus 1 by p சரி இது என்ன வரும் cos theta by sin theta into sin theta by 1 தேவையில்ல ஃபிராக்ஷன் தான் இன்டு போட்டு தலைகளா மாத்திக்கணும் இங்க அதே மாதிரி p square minus 1 by p into p by p square plus 1 பண்ணாயிரும் sin theta cancel இங்க p cancel therefore cos theta is equal to p square minus 1 by p square plus 1 hence proved clearங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் இந்த क्वेश्चन பாருங்க பார்க்கலாம் tan square a minus tan square b is equal to sin square a minus sin square b cos square a cos square b LHS tan square a minus tan square b இதை tan square a sin square a by cos square a minus tan square b sin square b by cos square b இப்போ என்ன பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோமா இப்போ என்ன வரும் sin square a into cos square b minus sin square b into cos square a by கீழே cos square a into cos square b ஓகே இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த sin square a அப்படியே இருக்கட்டும் cos square b க்கு பதிலாக 1 minus sin square a போடலாமா சார் bங்களா 1 minus sin square bங்களா சிமிலர்லி இந்த sin square b அப்படியே இருக்குது cos square a என்ன போட்டுக்கலாம் 1 minus sin square a போடலாமா by cos square a into cos square b இப்போ இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் sin square a into 1 sin square a minus sin square a cos square sin square b minus sin square மல்டிப்ளை பண்ணும் minus into plus minus sin square b minus into minus plus sin square b sin square a divided by cos square a into cos square b sin square b sin square a sin square b sin square a plus minus இது கேன்சல் பண்ணிக்கலாமா ஆன்சர் வந்துருச்சு sin square a minus sin square b by cos square a into cos square b இதான ஆன்சர் is equal to RHS கிளியருங்களா இந்த क्वेश्चन பாருங்க
cos cube a minus sin cube a by cos a minus sin a, cos cube a plus sin cube a by cos a plus sin a. முதல்ல உங்களுக்கு a cube minus b cube ஃபார்மா தெரியணும். a cube minus b cube is equal to a minus b into a square plus b square plus ab. அதே மாதிரி a cube plus b cube is equal to a plus b into a square plus b square minus ab. இதுதான் a cube minus b cube a cube plus b ஃபார்ம். இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. இங்கே முதல்ல அந்த ஃபார்ம் பண்ணுறேன். என்ன நமக்கு ஏங்கிறது cos a, bங்கிறது sin a. cos a minus sin b into cos square a plus sin square a தான் இருக்கு, b கிடையாது. cos a minus b into a square plus b square plus ab. cos a sin a. கிளியருங்களா? டினாமினேட்டர் என்ன இருக்குது? cos a minus sin a. இது இந்த டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் இந்த டைம் என்ன வரும்? a cube plus b cube. a plus b into a square plus b square minus ab. cos a sin a divided by கீழே என்ன இருக்கு? cos a plus sin a. இப்போ இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம், சரிங்களா? ஓகே, இங்கே என்ன இருக்கு? டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிக்கலாமா? cos a minus sin a, cos a minus sin a. இங்கே அதே மாதிரி cos a plus sin a, cos a plus கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே மேலே என்ன இருக்கும்? cos square a plus sin square ஒன்று போட்டுடலாமா? என்ன இருக்கும்? 1 plus cos a sin a. இது கேன்சல் ஆயிடுச்சு. இந்த டேர்ம் மட்டும் இருக்குது. இதோட வேல்யூ 1, sin square a plus cos square a, 1 plus cos a sin a மைனஸ் ப்ராக்கெட்டில் இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. cos square a plus sin square வேல்யூ 1 போட்டுக்கலாம். மைனஸ் cos a sin a. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாமா? 1 plus cos a sin a மைனஸ்னா மைனஸ் 1 plus cos a sin a. 1 minus 1 cancel. cos a sin a, cos a sin a எனக்கு 2 cos a sin a is equal to RHS. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இவ்வளோ பெரிய சம் என்ன பண்ணணும்? சிம்பிளாக ஒன்று ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? என்ன இருக்கு? இதை பி ப்ளஸ் பண்ணுவோம், கிராஸ் பண்ணி பண்ணிக்குவோம். இதால் இங்கே மட்டும் பண்ணணும், இதால் இங்கே மட்டும் பண்ணி கீழே இன்ட்டு பண்ணிக்குவோம். இப்போ என்ன வரும்? sin a into cosecant a plus cot a minus 1 plus cos a into secant a plus tan a minus 1 the whole divided by இது ரெண்டு இன்டர்வல் இருக்கும். secant a plus tan a minus 1 into cosecant a plus cot a minus 1. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த காஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இது நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இது நம்ம 1 இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் சரி. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? sin a இன்ட்டு கொசிக்கன் ஏவை 1 sin a ப்ளஸ் காட் ஏவை cos a sin a மைனஸ் 1 ப்ளஸ் cos a இன்ட்டு 1 cos a ப்ளஸ் tan ஏவை sin a cos a minus 1 divided by sin a. சீக்கிரம் என்ன பண்ணலாம்? 1 cos a plus sin a cos a minus 1 into 1 sin a plus cos a sin a minus 1. இப்போ sin a எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், cos a இது மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். sin இங்கே மட்டும் sin sin கேன்சலாக போயிருமா? ஏன்னா ஒரு 1 மட்டும் இருக்கும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் sin sin கேன்சல் ப்ளஸ் cos a இருக்கும். sin a இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் sin a ப்ளஸ் cos a மல்டிப்ளை பண்ணால் cos a இன்ட்டு cos a கேன்சல் 1 மட்டும் இருக்கும் ப்ளஸ் cos a கேன்சல்
sin a மட்டும் இருக்கும் மைனஸ் 1 into cos a மைனஸ் cos a தி ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும் எல்சிஎம் எடுக்கலாம் cos a எல்சிஎம் எடுத்துக்கலாமா cos a எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 1 ப்ளஸ் sin a ஏன்னா ரெண்டுக்கு cos a இருக்குது இங்கே தான் cos a இல்லை அப்போ cos a மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் cos a இன்ட்டு இங்கே sin a எல்சிஎம் இங்கே ஆல்ரெடி sin a இருக்குது 1 ப்ளஸ் cos a ஏன்னா இது ரெண்டுக்குமே sin a இருக்குது இங்கே தான் sin a இல்லை sin a மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் sin a கிளியருங்களா சரி மேலே ப்ளஸ் தான் இருக்குது என்னென்ன கேன்சல் வரும் ப்ளஸ் cos a மைனஸ் cos a மைனஸ் sin a ப்ளஸ் sin a 1 + 1 2 மட்டும் மேலே இருக்கும் 2 டிவைடட் பை கீழே இன்ட்டு பண்ண என்ன கிடைக்கும் மேலே என்ன இன்ட்டு பண்ணுறேன் 1 + sin a மைனஸ் cos a இன்ட்டு 1 + cos a மைனஸ் sin a டிவைடட் பை cos a இன்ட்டு sin a cos a sin a டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்குது இது தலைகளாக மாறிடுமா cos a sin a மேலே போயிடும் இது கீழே இருக்கும் இப்போ என்ன கிடைக்கும் 2 cos a sin a தி ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு 1 ப்ளஸ் இது எப்படி எழுதுறேன் 1 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன் sin a மைனஸ் cos a இங்கே 1 இந்த ப்ளஸ் cos a sin a இல்லைனா மைனஸை காமன் அப்படி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இது ப்ளஸ் ஆயிரும் இது மைனஸ் ஆயிரும் இது ரெண்டுல என்ன பண்ணுறேன் மைனஸை காமன் எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே எனக்கு sin a மைனஸ் cos a இருக்குல்ல அங்கே எனக்கு sin a மைனஸ் cos a வர மாதிரி மாற்ற போகிறேன் நான் இப்போ ரெண்டுலேயும் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இன்ட்டு 1 இங்கே ரெண்டுலேயும் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன்னா இது மைனஸ் ஆயிரும் இது ப்ளஸ் ஆயிரும் அப்போ sin a மைனஸ் cos a செக் பண்ணி பாருங்க இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க மைனஸ் sin a ப்ளஸ் cos a மைனஸ் sin a ப்ளஸ் cos a கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா எதுக்கு இப்படி எழுதணும் பார்த்தா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b மாதிரி இருக்குங்களா a ப்ளஸ் b a மைனஸ் b இது a இது b இது a இது b அதனால a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போட்டுக்கலாம் மேலே என்ன இருக்குது 2 cos a sin a பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் sin a மைனஸ் cos a த ஹோல் ஸ்கொயர் அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 2 cos a sin a பை 1 ஸ்கொயர் ஒன்று தானா மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 sin a cos a அப்போ 2 cos a sin a டிவைடட் பை 1 மைனஸ் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் 1 ஆகி போயிருமா ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 2 sin a cos a இஸ் ஈக்குவல் டு 2 cos a sin a டிவைடட் பை மைனஸ் சொல்லப்பட என்ன நமக்கு 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 sin a cos a 1 மைனஸ் 1 கேன்சல் அப்போ என்ன வரும் 2 cos a sin a டிவைடட் பை 2 sin a cos a இன்ட்ரதா இருக்கு 2 2 கேன்சல் sin a கேன்சல் cos a கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 1 RHS கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க ஷோ தட் 1 plus tan square by 1 plus cot square is equal to 1 minus tan a by 1 minus cot a the whole square LHS எடுத்துக்கலாம் 1 plus tan square a by 1 plus cot square a is equal to the 1 plus tan square a அப்படியே இருக்கட்டும் by 1 plus cot square a 1 by tan square எழுதலாமா அப்போ என்ன ஆகும் மேலே 1 plus tan square a அப்படியே இருக்கட்டும் கீழே அதை ப்ளஸ் பண்ணுறேன் என்ன பண்ண வைக்கிற ஒன்று தான் இருக்கும் எல்சிஎம் கிராஸ் பண்ணிக்கோமா மேலே tan ஸ்கொயர் a ப்ளஸ் 1 பை tan ஸ்கொயர் a இங்கே மல்டிப்ளை பண்ண 1 tan ஸ்கொயர் a ப்ளஸ் 1 பை tan ஸ்கொயர் a இது தலைகளாக மாற்றிக்கலாமா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a இன்ட்டு tan ஸ்கொயர் a பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a இதுவும் கேன்சல் அப்போ என்ன வந்துடுது tan ஸ்கொயர் a இப்போ இதை சிம்பிளைஸ் பண்ணால் tan ஸ்கொயரே வந்துருச்சு இப்போ அதே மாதிரி ஆர்கஸ் சிம்பிளை பண்ணுங்க ஆர்கஸ் என்ன இருக்குது 1 மைனஸ்
tan a by 1 minus cot a the whole square. அதே மாதிரியே என்ன பண்ணலாம், 1 minus tan a அப்படியே இருக்கட்டும், by 1 minus cot a 1 by tan a எடுத்துக்கலாம், whole square. கீழே எல்சியம் எடுத்தோம்னா மேலே 1 minus tan a அப்படியே இருக்கட்டும், கீழே எல்சியம் எடுத்தோம்னா 1 into tan a minus 1 by tan a whole square. இப்போ என்ன பண்ணலாம், 1 minus tan a into tan a by tan a minus 1 whole square. இங்கே 1 minus tan a இருக்கு, இங்கே tan a minus 1 இருக்குது. ப்ளஸ் ஆகிறது ரெண்டு ஒன்று தான் அடிச்சிடலாம், பட் இங்கே மைனஸில் இருக்குது, ஏ மைனஸ் பி, இங்கே பி மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் -1 வரும். சரிங்களா, -1 into tan a minus tan a the whole square. மைனஸை ஸ்கொயர் பண்ண நேரம் ப்ளஸ்ஸாக மாறிடும், இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் a. இதுக்கும் tan ஸ்கொயர், இதுக்கும் tan ஸ்கொயர் வேணால் 1 வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, prove that this equal to that. சரி, LHS 1 plus cot A plus tan A into sin A minus cos A divided by secant cube A minus cosecant cube A. Question, secant cube A cosecant cube A minus cosecant cube A. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், 1 plus cot A cos A by sin A, tan A sin A by cos A பிரிச்சுக்கிறோம். இந்த sin A minus cos A அப்படியே இருக்கட்டும், divided by a cube minus b cube. என்ன ஃபார்ம்ல a cube minus b cube க்கு, a minus b into a square plus b square plus ab. a minus b into a square plus b square plus ab secant a cosecant a. சரிங்களா, ஓகே. இது மேலே என்ன ஆகும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன், அப்போ என்ன ஒரு எல்சிஎம் எனக்கு sin a cos a எல்சிஎமாக இருக்கும், sin a cos a 3க்கு எல்சிஎமாக இருக்கும். இங்கே எதுவுமே இல்லை, அப்போ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும், sin a cos a ப்ளஸ் இங்கே cos a இல்லை, cos a மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயர் a, இங்கே sin a இல்லை, சைனில் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் sin ஸ்கொயர் a இன்ட்டு sin a minus cos a the whole divided by, இங்கே என்ன இருக்கு நமக்கு secant a minus cosecant அப்படியே இருக்கட்டும், அது எப்படி கேன்சல் ஆயிரும், secant a minus cosecant a இன்ட்டு இங்கே இருக்க secant ஸ்கொயரை 1 by cos ஸ்கொயர் a ப்ளஸ் cosecant a 1 by sin ஸ்கொயர் a ப்ளஸ் secant a 1 by cos a இன்ட்டு 1 by cosecant a sin a எழுதியிருக்கிறேன். கரெக்டுங்களா, இப்போ மேலே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ஆகிப்பேருங்களா, இப்போ என்ன வரும், இங்கே 1ன்னு போட்டுக்கலாம், இங்கே சைன் ஸ்கொயர் காஸ் ஏ, சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் 1, இது ரெண்டு இன்டூவில் தான் இருக்குது. அப்போ இது டிவைடில் இங்கே 1 தான் இருக்குது, இன்ட்டு பண்ணால் இது இன்ட்டு ஆகிப்பேரும். கீழே 1 இன்ட்டு சைன் ஏ காசு, சைன் ஏ காசு காமனாக இருக்கும். நான் எதுக்கு வேணால் டிவைட் எழுதிக்கலாம், ஏன்னா இன்டூல் இருக்கிறனால நான் இங்கே எழுதிக்கிறேன் நான், ஏன்னா இதில் டிவைட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். sin a into cos a, இது இன்டூல இருக்குது. இப்போ டிவைடில் ஒரு டேர்ம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ab by cனா இது a by c into bனும் போடலாம், a into b by cனும் போடலாம், தப்பு கிடையாது. இன்ட்டு இருக்கும்போது c எது கூட டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிவைட் இது ரெண்டு இன்டூ பண்ணிட்டு இந்த டிவைட் டேர்ம் இது கீழே எழுதிக்கிறேன் நான், கேன்சல் பண்ணுறது வசதியாக இருக்கும். தி ஹோல் டிவைடட் பை, இங்கே என்ன இருக்கும்
சீக்கன் ஏ மைனஸ் கொசீக்கன் ஏ இன்ட்டு இங்கே என்ன எல்சியம் எடுத்துக்கலாம்? சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் எல்சியம் வருமா? சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ எல்சியமாக வந்துடும். இது கீழே இருக்குது எல்லாத்துக்கும். அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் ஏக்கு சைன் ஸ்கொயர் இல்லை, அப்போ மேலே சைன் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, காஸ் ஸ்கொயரே இல்லை, அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இங்கே சைன் ஏ காசியே இருக்குது, இன்னொரு சைன் ஏ இன்னொரு காசியே வேணும். அப்போ என்ன வரும் நமக்கு? சைன் ஏ காஸ் ஏ. கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல சைன் ஏ மைனஸ் காஸ் ஏன்னு இருக்கிறதுல தனித்தனியாக பிரிக்கிறேன். சைன் ஏ பை சைன் ஏ காஸ் ஏ, காஸ் ஏ பை சைன் ஏ காஸ் ஏ. ஏன்னா அப்படி பிரித்தோம்னா சைன் ஏ கேன்சல் ஆகி 1 பை காஸ் ஏ வரும், சீக்கன் ஏ ஆகி போயிடும். காஸ் காஸ் கேன்சல் பை 1 பை சைன் வரும், கொசிக்கனாக மாறும். சீக்கன் மைனஸ் கொசிக்கன் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதை நான் தனியாக பிரித்து எழுதுறேன். இங்கே என்ன எனக்கு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒன்று நான் போயிருமா? 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ, இந்த 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ 1 ப்ளஸ் என்ன கேன்சலாக போயிடும். இந்த டினாமினேட்டர் இருக்கிறது மேலே வந்துடும். சரிங்களா? என்ன வரும்? இந்த பக்கம் இருக்கிறது sin a cos a plus 1. இங்கே என்ன பிரிச்சு நம்ம sin a by sin a cos a minus cos a by sin a cos a. சரிங்களா? sin a by sin a cos a minus cos a by sin a cos a. இங்கே இது ரெண்டு இன்ட்டு பண்ணி இது டிவைடில் இருக்குது, டினாமினேட்டர் ஹோலாக மேலே போயிருங்களா? டிவைடில் ஃப்ராக்ஷனோட இருக்குது, டினாமினேட்டருக்கு எனக்கு மேலே போயிடும். இன்ட்டு என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. இந்த டினாமினேட்டர் இருக்கிறது என்ன நமக்கு மேலே போயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது? டிவைடட் பை சீக்கன் ஏ மைனஸ் கொசீக்கன் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ்க்கு ஒன்று ஆகி போயிடும். 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. இப்போ என்ன ஆயிரும்? 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ காசு கேன்சல். இங்கே சைன் சைன் கேன்சல், காஸ் காஸ் கேன்சல், 1 பை காஸ் என்ன ஆயிரும்? சீக்கன் ஏ மைனஸ் 1 பை சைனுங்கிறது கொசீக்கன் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சீக்கன் ஏ மைனஸ் கொசீக்கன் ஏ. சீக்கன் ஏ மைனஸ் கொசீக்கன், சீக்கன் மைனஸ் கேன்சல். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் காஸ் ஸ்கொயர் பை சைன் டீட்டா வேல்யூ பின்னு கொடுத்துட்டாங்க, கியூக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நான் இது எல்கேஸ் எடுத்துகிட்டு ஒன்று ப்ரூவ் பண்ணேன். எல்கேஸ் என்னது? பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 இதோட வேல்யூ ஒன்று ப்ரூவ் பண்ணணும். அப்ளை பண்ணலாமா? பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்னது? காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா பி ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் sin square theta by cos theta the whole square into p square cos square theta by sin theta the whole square plus q square sin square theta by cos theta the whole square plus 3. சரி, இதை ஸ்கொயர் பண்ண ஸ்கொயரோட ஸ்கொயர் இன்ட்டு பண்ணிக்கணுமா? cos power 4 theta by sin square theta into sin power 4 theta by cos square theta. இது இன்ட்டு இருக்குது. இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? cos power 4 theta by sin square theta plus sin power 4 theta by cos square theta plus 3. இது இன்ட்டு போடுறது cos ஸ்கொயருக்கு இங்கே 4 கேன்சலாக போயிடும், sin ஸ்கொயருக்கு இங்கே 4 கேன்சலாக போயிடும். இங்கே என்ன இருக்கும்? இப்போ cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் இருக்கும். cos ஸ்கொயர் theta இன்ட்டு sin ஸ்கொயர் theta இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta எல்சிஎம். இங்கே cos ஸ்கொயர் இல்லை, cos ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணால் cos பவர் 6 theta. இங்கே sin ஸ்கொயர் இல்லை, அப்போ sin பவர் 4 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா sin பவர் 6 theta ப்ளஸ் 3. இங்கே ரெண்டுமே இல்லை, sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. இந்த sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் கேன்சலாக போயிடும். இப்போ என்ன வரும் நமக்கு?
cos power 6 theta plus sin power 6 theta plus 3 sin square theta cos square theta. இது எழுதலாமா? cos power 6 theta cos square theta the whole cube எழுதலாமா? sin power 6 theta sin square theta the whole cube plus 3 sin square theta cos square theta. இங்கே a cube plus b cube இருக்குது. a cube plus b cube என்ன ஃபார்மா நமக்கு? a cube போன சம் பார்த்தோம். a cube plus b cube equal to a plus b into a square plus b square minus ab. அதை வச்சு போட்டாலும் ப்ரூஃப் ஆயிடும். உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது a cube plus b cube is equal to a plus b whole cube minus 3ab into a plus b. இப்படியும் எழுதலாம். நாம் இதுக்கு முன்னாடி போட்டோம் a cube plus b cube is equal to a plus b into a square plus b square minus ab. இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு சம்மில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு இது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு எதை யூஸ் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் ஃபார்முலா யூஸ் போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் ரெண்டாவதும் போட்டு காட்டுறேன். சரிங்களா? எந்த ஸ்டெப்லேருந்து? இந்த ஸ்டெப்லேருந்து இந்த a cube plus b cube முதல்ல நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா முதல்ல போட்டு காட்டலாம். சரி, என்ன ஒரு நமக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் என்னது? a plus b cos square theta plus sin square theta a plus b into a square b square minus ab. இது a cube plus b cube. a plus b into a square plus a square முதல்ல cos முன்னாடி வரணுமா? முதல்ல cos power 4 theta plus sin power 4 theta plus sin square theta cos square theta a plus b into a square plus b square minus ab. in plus என்ன இருக்கு? plus 3 sin square theta cos square theta. இது வேல்யூ 1 போட்டலாமா? sin square cos வேல்யூ 1, இதை விட்டுறலாம். இங்க என்ன இருக்குது? cos power 4 theta sin power 4 theta minus sin theta sin square cos square plus 3 sin square cos square. இது எழுதுறேன். இது வேல்யூ 1 விட்டுறலாம். cos power 4 theta cos square theta the whole square எழுதிடலாமா? plus sin power 4 theta sin square theta the whole square எழுதிக்கலாமா? minus sin square cos square plus 3 sin square cos square. இது minus 1 இங்க இருக்கு plus 3 plus 3 minus 1 plus 2 போட்டுக்கலாமா? plus 2 sin square theta cos square theta வா? பார்த்து எப்படி தெரியுது? a square plus b square plus 2ab மாதிரி இருக்கா? a square plus b square plus 2ab. அப்ப என்ன போட்டுக்கலாம்? a plus b the whole square. a square plus b square plus 2ab மாதிரி இருக்கனால a plus b whole square. இப்போ cos square theta plus sin square வேல்யூ 1, 1 square is equal to 1 is equal to RHS. கிளியருங்களா? இந்த இடத்துல a cube plus b cube நம்ம எப்பயும் போற மாதிரி a plus b into a square plus b square minus ab வச்சு போட்டுருக்கோம். புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. a plus b whole cube minus 3ab into a plus b. அதுவும் ஒருக்கா போட்டு பார்த்துடலாம். என்ன இருக்குங்க? cos square theta the whole cube plus sin square theta the whole cube plus 3 sin square theta cos square theta. a cube plus b cube என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க? a plus b whole cube cos square theta plus sin square theta a plus b whole cube minus 3ab cos square theta sin 3ab into a plus b cos square theta plus sin square theta plus இங்க என்ன இருக்குது? 3 sin square theta cos square theta. இது வேல்யூ ஒண்ணுங்களா? 1 cube 1 தான் வருமா? minus 3 cos square theta sin theta cos square theta sin square theta என 3ab. இது வேல்யூ 1 sin square theta plus cos வேல்யூ 1 plus 3 sin square theta cos square theta. 1 cube 1 minus 3 cos square theta sin square theta plus 3 sin square theta cos square theta minus plus cancel is equal to 1 RHS. அப்போ உங்களுக்கு போடும்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் a cube plus b cube எந்த ஃபார்முலா போடுறதாலும் சரி, நீங்கள் இந்த ஃபார்முலா போடாலும் சரி அந்த ஃபார்முலா சரி ஆன்சர் கரெக்டாக எடுத்துக்கணும் 1 வந்துடும்.
கிளியருங்களா?